அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு லோட்டஸ் நீட் பயாலஜி தமிழ் யூடியூப் சேனல். நம்முடைய யூடியூப் சேனலில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ யூஜிடிஆர்பி எக்ஸாம் அண்டு டிஎன் டெட் 2026 எக்ஸாம். டெட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் ஆல்ரெடி நமக்கு பப்ளிஷ் ஆகிடுச்சு. யூஜிடிஆர்பி எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் பிறகு விரைவில் வரும் அப்படின்னு சொல்லிட்டு டென்டேட்டிவ் பிளானர் படி நம்ம சொல்லிகிட்ருக்கோம். ஸோ அந்த தேர்வுக்கு படிக்கணும் அப்படின்னாக்கா எந்த நேரம் சிறந்த நேரம்? ஸோ காலையில் எழுந்து படிக்கிறது சிறந்த நேரமா, இல்லை நைட்டு பண்ணாக்கா 1 மணி வரைக்கும் படிக்கிறது சிறந்த நேரமா? ஸோ எந்த நேரத்தில் படித்தா நம்மளால் பண்ணாக்கா போஸ்டிங் ஆர்டர் வாங்க முடியும்? ஸோ அதை பற்றின ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இங்கே பண்ணாக்கா நமக்கு 2 கேள்வி தான். ஸோ காலையில் படிக்கிறது நல்லதா, இல்லை இரவில் படிக்கிறது நல்லதா? எந்த நேரத்தில் படித்தா அதிகமாக படிக்க முடியும், அதிகமான விஷயத்தை ஞாபகம் வச்சுக்க முடியும்? ஸோ இதுக்காக தான். ஸோ இதில் பண்ணாக்கா என்னுடைய சஜஷன் என்ன அப்படின்னாக்கா, காலையில் படிக்கிறது தான் பண்ணாக்கா ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன் அப்படின்னா, இந்த காலை அப்படின்னு சொல்லும்போது பண்ணாக்கா பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னு ஒன்று இருக்குது. அப்போ இந்த பிரம்ம முகூர்த்தம் அப்படின்றது எத்தனை மணி சார் அப்படின்னு பண்ணாக்கா 3 to 4 AM. ஸோ இந்த டைம் தான் பண்ணாக்கா பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த டைமில் நம்ம எழுந்தோம் அப்படின்னா, எழுந்து ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா, நம்முடைய மனசு பண்ணாக்கா ரொம்ப அமைதியாக இருக்கும். நம்மளால் பண்ணாக்கா இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் பண்ணாக்கா இரவில் ஒரு நைட் பண்ணாக்கா ஒரு 8:00 ஒரு 11:00 வரைக்கும் படிக்கிற விஷயத்த 3 ஹார்ஸ் 9, 10, 11 நைட்டில் பண்ணாக்கா 3 ஹார்ஸ் படிக்கிற விஷயத்த மார்னிங் பண்ணாக்கா நீங்கள் 2 மணி நேரத்திலே படிக்கலாம். ஸோ எப்படி சார் சொல்கிறீங்க அப்படின்னாக்கா, ஒரே ஒரு விஷயந்தான். இப்போ நைட்டில் நம்ம படிக்க உட்கார்றோம் அப்படின்னாக்கா, நமக்கு ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். அப்போ பக்கத்து வீட்டில் ஏதோ பண்ணாக்கா பாட்டு ஓடும், இல்லை பண்ணாக்கா யாரோ ஒருத்தர் கால் பண்ணுவாங்க, இல்லை ஏதாவது பண்ணாக்கா நமக்கு மைண்டில் பண்ணா திங்கிங் இருக்கும். டிவி ஏதாவது ஒரு ரூமில் ஓடிட்டுருக்கும். ஸோ இந்த மாதிரி ஏதோ சின்ன சின்ன டிஸ்டர்பன்ஸ் இருந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் இந்த மார்னிங் 3 to 4 AM அந்த பிரம்ம முகூர்த்தம் டைமில் எழுந்து படிக்கும்போது வேறு யாருமே எழமாட்டாங்க. நம்ம மட்டும் தான் எழுந்திருப்போம். ஸோ அந்த டைமில் எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. மனசு பண்ணாக்கா ரொம்ப அமைதியாக இருக்கும். நம்ம எவ்வளோ விஷயத்த படித்தாலும் நம்மளால் பண்ணாக்கா மொத்த விஷயமும் நம்முடைய மைண்டில் பண்ணாக்கா அப்படியே பண்ணாக்கா ஸ்டோர் ஆகிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அப்போ நீங்கள் படிக்கிறதுக்கான சிறந்த நேரம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா காலை தான். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னாக்கா, இந்த பிரம்ம முகூர்த்தம் டைமில் படித்தோம் அப்படின்னாக்கா, நம்ம எந்த விஷயத்துக்காக நம்ம பண்ணாக்கா தினம் தினம் பண்ணாக்கா நம்ம அந்த எஃபர்ட் போடுறோமோ, அந்த விஷயம் பண்ணாக்கா சரியாக நடக்கும் அப்படின்றது பண்ணா ஒரு நம்பிக்கையாக இருக்குது. ஸோ அதனால் இந்த பிரம்ம முகூர்த்தம் டைமில் படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக பண்ணாக்கா அடுத்து வரக்கூடிய அந்த எக்ஸாமில் பண்ணாக்கா நம்மளால் தேர்ச்சி பெற முடியும், போஸ்டிங் ஆர்டரையும் வாங்க முடியும் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.